முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு போர் கொடி விளம்பது. முப்பாட்டின் ராவண பத்திட்டல ரத்தத்தில ஒரு போர் கொடி விளம்பது. துறைய வர சொல்லு. அவன் பிரேமுட்டையும் கேட்டு இன்னைக்கு பேசி முடிச்சிடலாம். அவன் என்ன போய் சொல்றான்னு பாப்போம். கட்டாயமா சாரனுக்கு தேவையா? டேய், அவன் எத்தனை நாள் சுத்திட்டு இருப்பான்? டேய், வேற எங்கேயும் கைய வச்சு மாட்டிடக்கூடாது. டேய், நமக்கு பிரச்சனை இல்ல, அவன் மாட்டிக்கிட்டான்னா அது சரிண்ணே. அவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் துறைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். டேய், சரிப்பட்டு வரட்டாலும் முடிச்சுதானே ஆகணும். டேய், நீ ஏன் பார்த்த? அவன் கை வைக்காத இடமே இல்ல. கண்ட கண்ட இடத்துல கை வச்சுட்டு வரான். நாளைக்கு ஏதாவது வேண்டாண்டா தலைக்குனி மாதிரி ஆயிடக்கூடாது. சொன்னா கேளு, சீக்கிரம் பேசி முடிக்கலாம். அவன் ஏதோ காலத்தை தூக்கி விட்டுட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தான். காலையும் கட்டு கூட கட்டு வச்சுட்டு இருக்கான் பாரு, அது சாரம் தான். அவனும் அப்படி இருந்து கவினையும் அப்படி ஆக்கிக்கிட்டு இருக்கான். எங்க போய் முடிய போதோ தெரியல. இன்னும் கவினை எங்கேயும் கை வைக்கல. கை வைக்காத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. ஆனா சாரன் அப்படி இல்ல. பாத்துக்கங்க. இந்த துறை வந்துட்டான், அவனே கேட்போம். என்னடா கொட்டில? டே, அவன் சாரனுக்கு முடிச்சிருமா? அப்படி சாரனுக்கா? ஆமா அண்ணா. என்னடா, அவன் எதுல கூட பரவாயில்லாம இருந்தான். இப்பெல்லாம் ரொம்ப முரட்டாட்டமா ஆயிட்டான். எப்படி நான் சரிப்பட்டு வரோம்? அவன் பேச்சும் சரியில்லை, அவன் நடவடிக்கையும் சரியில்லை. ரொம்ப முரட்டாட்டமா இருக்கான். அவனை எப்படின்னு அடக்கி ஆள முடியும்? அது சரிப்பட்டு வராதுங்க. அதுதான் நானும் அன்னைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அவன் அப்படியே விட முடியும்? ஏன்னா அவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவன் அடிதடி அடிக்கலாம் அஞ்சே மாட்டேங்கிறான். எவனாலும் கை வைக்கிறான். அது சரிப்பட்டு வருமானே? சான் சொல்றது சரிதானே. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? ஏமா அதுக்கு அவன் மனுஷனா இருக்கணும். ஏமா அவன் மனுஷ பையில கிடையாது, முரட்டாட்டமா ஆயிட்டான். அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்தா மாறிடுவான்டா. அடி தடி 24 நேரமும் அதுலதான் இருக்கான். இப்ப நம்மளை பார்த்து ஊர் பயப்படுதான் இல்லையோ, சாரன் வாரனாலே அத்தனை பேரும் பயப்படுறான். ஏன்னா நம்ம எல்லாம் காரணம் நம்ம கை வைக்க மாட்டோம். அவன் காரணமே இல்லட்டாலும் அடிக்கான். அவனை பார்த்தாலே பயமா இருக்குல்ல. காலகாலத்துல அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி அவன் கோத்த குறைக்க கூடாதா? இசை கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் மனுஷனா இருந்தான், நல்ல மாறி இருந்தான். அப்பவுமே கல்யாணத்தை முடிச்சு வைங்க என்ன யாரும் கேட்கல. சரி முடிக்கலாம் நினைச்சோம். இப்ப இசையும் கூட இல்லையா, அவன் ரொம்ப மாறிட்டான். இனியான மாத்துறதுலாம் கஷ்டம். இந்த மகாதேவன் வர எப்ப வந்து தொலைன்னு தெரியல. உண்மையிலே இசை இருக்கிற வரைக்கும் அவன் மனுஷனா இருந்தான். வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்தான். உண்மைதானே, இசை இருக்கிற வரைக்கும் தான் இது வீடா இருந்துச்சு. அவனும் மனுஷ பையலா இருந்தான். இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு மகாதேவன் புள்ளி அனுப்பவே மாட்டேங்கிறாருடா. ஆனா நான் திரும்ப சொல்றேன், ஏன் அந்த மகாதேவன் போட்டதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் ஆகாதா? பிள்ளைடமா, நம்ம வீட்டுல எல்லாருமே மனுஷனாவே இல்ல, மிருகமா மாறிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. இசை இங்க இருக்கிற வரைக்கும் இது வீடா இருந்தது. இப்பெல்லாம் இது வீடு மாதிரியே இல்ல. கரெக்ட், தோற சொல்றதா சரி. மகாதேவனை போட்டுட்டு புள்ளை தூக்கிட்டு வருமா? புள்ளைய கொஞ்சம் பாருங்கடா. புள்ளைக்கு அவன் அப்பா புள்ள மனசு வந்து போயிருந்தா. இல்லன்னா அவெல்லாம் போட்டதுல எனக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அண்ணா? அதுக்காக இங்க எல்லாரும் மிருகமா மாறிக்கிட்டு இருக்காங்க. புள்ளையும் கொஞ்சம் பாருங்கடா. சரி, எதுக்கு நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு? அந்த சாரம் பையனை கேளுங்க, கரெக்ட் முடிக்கியானே. அத பொண்ணு நம்ம வீட்லயே இருக்குற. அப்புறம் என்ன? அம்மா மகிமா குணத்துக்கு கெட்டிக்கார பொண்ணு. இவன் மிருகம். எப்படிமா ரெண்டுக்கும் மேட்ச் ஆகும்? ஏன் உனக்கும் ராணிக்கு ஒத்து போகல? அம்மா ராணியை நான் விரும்பி கட்டிக்கிட்டேன். அதனால அவளை நோகடிச்சிடக்கூடாது, கையை நீட்டிடக்கூடாது. நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவேன். ஆனா இவனுக்கு மகிமா மேல காதலே இல்லையே தெரியுமா? அதான் உண்மை. நீனும் ராணி நல்லதானே வாழ்றீங்க. அதே மாதிரி இவனும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா வாழ்ந்துருவான்டா. சரி, நீங்க சாரன்ட்டே கேளுங்க. எனக்கு என்னமோ 2 வாழ்க்கையும் போயிருந்தான் தோணுது. அந்த புள்ளைய இவன் வாழ விடமாட்டா, அந்த புள்ள வாழ்க்கையும் நாம கெட்ட மாதிரி ஆயிரும். பாத்துக்கோங்க. இவன் மிருகம் மிருகம் மிருகம். ஒரு துளி கூட இவனுக்கு காதல் வராது. தேவைக்கு என்ன சேருவான், மத்தபடி. அம்மா அதம்மா உண்மை. அவன் எல்லாம் இப்ப அப்படிலாம் கிடையாது. போய் பாருங்க அவனை வெளியில போய். ஏண்டா பயங்கட்ட? ஏய், நீங்களும் ஓரளவுக்கு குடும்பம் ஆயிட்டீங்க. அவன் நிலைமை தானுங்கட்டு கூட கூட கெடுத்து வச்சிருக்கான். கவினை இப்ப மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கான் சாரானே. ஐயோ, என்னத்த சொல்ல? இதெல்லாம் கிங்ஸன் பாக்குறானா இல்லையா? எங்க கிங்ஸனே இவன 2 கூட சுத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி மாறிட்டானுங்க? அவனுக்கு என்ன வேலை பாக்கானுங்க வைக்கானுங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட 3 ரோட்டி பைகளை வாங்கிட்டானுங்க. நீ என்ன சப்ளை பண்ணிருக்க? கேட்டுட்டது ஏன் தம்பி மாதிரி கொடுக்காம இருப்ப? அது ஏன் எதுக்குன்னு நீ கேட்கலையா? கேட்கல. எதுக்கு வாங்கிருக்கானுங்கன்னு தெரியல. 300 ரோட்டிகளை கொண்டு இறக்கிருக்கானுங்க. ஏன் எதுக்குன்னு எதுவும் எனக்கு தெரியாது. என்னடா நம்மகிட்ட ஒரே சத்தக்காடா கேக்குது? எதுக்கு? எனக்கு என்னமோ நம்மளை பத்தின பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தோற ரொம்ப ஆடுற மாதிரி இருக்குல்ல. என்ன தோற என்கிட்ட சண்டை கிட்ட இழுத்துறாத. அங்க இருந்தா 300 ரோடிய கைமாத்தா வாங்கியிருக்கோம். ரொம்ப ஆடுறான்ல, அதுக்காகவே அவன்கிட்ட இறங்கி போண்டி இருக்கு.
சரி ஏதோ நம்மளை பத்தில பஞ்சாயத்து தான் நினைக்கிறேன். சரி ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடும். எனக்கு என்னமோ நீங்க கண்டதெல்லாம் கை வைக்கிறதுனால பிரச்சனை நினைக்கிறேன். அதான் கிங்ஸ்டன் எனக்கு தெரியும்ல. வா, அடிச்சா அவன் தான் அடிக்கணும். இங்க இருக்க எவனும் நம்மளை தொட மாட்டான். வா. இருந்தாலும் ஜானனை நம்ப முடியாது, பாத்துக்கங்க. வாடா, கூட நிக்குது அம்மா, பாத்துக்கங்க. சரிடா, அது என்னன்னு பார்த்துட்டு தான் வருமே. வா. சரி நான் நைஸா போறேன், பின்னாடியே வாங்க. சரிண்ணே, நான் பஞ்சாயத்து அட்டன்மெண்ட் வரேன். வா. என்ன குழந்தைகிட்ட வந்து நிக்க? போ, அவளுக்கு நிக்கணும்ல. எங்க வந்து நின்றுட்டு இருக்க? அங்க போ. டேய் முரட்டு பையல, இரு. கழுத்துல மட்டும் தாலி ஏறட்டா. புரட்டி எடுக்கல. நான் மகிமவே இல்ல. என்ன வாழ்த்துதியோ? சும்மா சும்மா மீனிக்கிட்டது. அங்க போடி. இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. இசை தங்கம் சீக்கிரம் வந்துரு. இது மனுஷனாவே இல்ல. வந்துட்டா மீனிக்கிட்டு. என்னையும் பாருங்க, என் மூஞ்சியும் பாருங்க. பொம்பளையில பார்த்தாலே கடுப்பா இருக்கு. என்ன ஒரே சத்தக்கடா இருக்குது. சரி ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துருவோம். வாங்க சார், மைனர் மாப்பிள்ள வாங்க வாங்க. ஏண்டா அவன் தான் வழி தவறி போறான்னு தெரியுது, நீ கூட சத்தம் போட்டு வைக்க மாட்டேன். இவனும் கூட்டுக்காணி பையதானே? ரெண்டு ஒண்ணுதான். இவன் நடிக்க ஒண்ணும் தெரியல. பெல்ட் தான் இருக்குது. பெண்ட கலத்தி வேஸ்கால். நான் ஒண்ணும் பண்ணலண்ணே. இவனுக்கிட்ட எல்லாம் பேச முடியுமாண்ணே? என்ன முரட்டு பையங்களா? அண்ணா இந்த மரியாதை கொண்டு குறைச்சல் இல்ல. அவன வர சொல்லு. வந்துட்டு வரத பாரு, மாட்டு பைய, மாட்டு பைய. என்ன சரணே? அண்ணா இந்த மரியாதைக்கு ஒண்ணு உனக்கு குறைச்சலே இருக்காது. அது மட்டும் அண்ணேன்றவான். இல்ல எத்தனை நாள் இப்படி சுத்திட்டு இருக்க போற? என்னண்ணே சொல்லுங்க, விஷயத்த சொல்லுங்கண்ணே. உன் நடவடிக்கை ஒண்ணும் தெரியல. என் காலுக்கு ரொம்ப வந்துட்டு இருக்கு. நீ ஏமல ஊருக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிக்கிட்டு வரீதா? எங்ககிட்ட யாராவது உங்களுக்கு தான் போட்டுருவான். இல்ல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சரி இப்ப என்ன இவன் நாங்க மட்டும் கை வச்ச மாதிரி பேசுறீங்க? நீங்களும் கைய வைக்கலையா? தேவையில்லாம என்ன கை வச்சிட்டு இருக்க நீ? அதுக்காக எங்கிட்ட வாதாட்டுவான் அப்படி கும்பிட்டு போட்டு அனுப்ப முடியுமா? கை கால் வச்சுதான் அனுப்ப முடியும். அதுக்காக உங்களுக்கு அத்தனை கை கால் மட்டும் நீங்க உடைப்பீங்க? உங்களுக்கு தான் உடைச்சுதானே ஆகணும். அது இல்ல எங்க இதுல 300 ரவுடியா வாங்கினீங்க. தேவைப்பட்டுச்சுனே தான். சரி சரணே, கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படி கல்யாணமா? இவன் கேக்குற விதமா சரியில்லையே. ஏன் முடிக்க மாட்டானா? இல்ல உனக்காக ஒரு பிள்ளை காத்துட்டு இருக்குல்ல. காலை கத்த ஒரு கல்யாணத்தை முடி, குழந்தை குட்டியோட வாழ்ந்தா நல்லா இருக்கும். கல்யாணம் எல்லாம் வேண்டாம். சாப்பிட இல்ல உனக்கு ஒரு பிள்ளை காத்துட்டு இருக்கலாம். எவன் காத்தா எனக்கு என்ன? என்னாலும் கல்யாணம் பண்ண முடியாது. எனக்கு புள்ளன்னு ஒருத்தி இருக்கா, போதும். என் இசை தங்கம் போதும், என் ஆயுசுக்கும் அவ போதும். இல்ல நீ கல்யாணத்தை முடியல, நீ கண்டத்துல கை வைக்கல. நானும் ஒண்ணும் கை வைக்கல. கண்டத்துல கை வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை தேவை. நீ யார் சொன்னா நான் கண்டத்துல கை வச்சேன்னு? நான் அதான் சொன்னேன். நீ எங்கெல்லாம் கை வைக்கன்னு எனக்கு தெரியாது. ஒட்டு குடுத்துட்டாருன்னு ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டே இல்லையல. அண்ணா இப்ப சொல்றதா, எனக்கு கல்யாணங்க வார்த்தையா பிடிக்கல. எனக்கு கல்யாணமே வேண்டாம். எனக்கு என் மூத்த பிள்ளை இருக்கா இசை, போதும். வாரிசு தானே அவ இருக்கா. எனக்கு வெளியே ஏதாச்சும் வந்துன்னா அதை என் பிள்ளை பேர்ல மாத்தி வைங்க, போதும். எனக்கு கல்யாணமா வேண்டாம். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல புள்ள இருக்கா சரிதான், அதுக்காக நீ தனிமனமா வளர்ந்துட்டு இருப்பா. அண்ணா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சரிப்பட்டு வராது. என் கையும் சும்மா இருக்காது, அவ வாயும் சும்மா இருக்காது. கோத்துல கையை நீட்டிட்டு போறேன், வேண்டாம். மனைவின்னு ஒத்தி வேண்டாமால? எனக்கு வேண்டாம். எனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது. தேவையில்ல. எனக்கு லேசா பேசினாலே கோரம். இன்னொன்னு அண்ணன் தம்பி எல்லாம் புடிச்சு விடுவா. என் பிள்ளைய எனக்கு சேர விட மாட்டா. அதெல்லாம் சரிப்பட்டாரு. இப்ப நல்லதா இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவாங்க. அப்படி யாடா மாறினா? அதெல்லாம் மாத்திடுவாங்க. எனக்கு நம்பிக்கை கிடையாது பொம்பளை மேல. எங்க அம்மா அது அப்பா வீட்லயே போய் கிடக்கல. எங்க அப்பாவை படா பாடுபடுத்திட்டு இன்னும் என்ன இழுக்காம இருக்கானே நினைச்சேன். இவங்களாலதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானேன். நாளைக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு புள்ள பிறந்து அதுவும் என் நிலைமையில இருக்கா? தேவையில்லை. ஊருக்கு ஒரு நோட்டி போய் போதும். அப்படிலாம் கிடையாது. அது நல்ல பிள்ளை. இந்த வீட்டுக்கு அடி வரும்போது எப்படி வந்தா? அண்ணன் சரியா தானே சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்கண்ணே, நீங்க வேணா போவிக்கிட்டு போங்க, எங்களால முடியாது. நாங்களாம் எவனுக்கும் அடிமையா இருக்க மாட்டோம். பொம்பளை இல்லாம எங்களால வாழ முடியும். ஆமா அண்ணன் சொல்றதுதான் எனக்கும். ஒண்ணு பத்துக்கு நம்பிக்கையும். இந்த அபியா அப்படித்தான் அப்பாவி மாதிரி உள்ள வந்தா. அப்புறம் என்னங்க எங்களுக்கு நீ மட்டும்தாங்க, எனக்கு நீங்க மட்டும்தாங்க வேணும் அப்படின்னு போனட்டுனா நீங்களும் அவ பின்னாடியே போனீங்க. விடாத, நீ உத வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. அண்ணன் பொய்ய சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் உண்மை. அப்புறம் வெளியில சீல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா. அப்போ கூட இந்த மகாராஜா அவளை ஏத்துக்கிட்டாரு. நான் எல்லாம் தான் அடிச்சு பத்திருப்பேன். ஆமா என் இசைத்தங்கம் அவளை ஒரு விருந்தாளியா தான் கூட்டு வந்தா. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு. ஆனா இவரு மறுபடி பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டாருல. விருந்தாளியா தானே வந்தா, விருந்தாளியா தானே இருந்துக்கணும். அண்ணன் எதுக்கு பொண்டாட்டி ஆக்கினாரு? இவர்களுக்கு ஒரு ஜோடி சக்கலான்னு பார்த்தா ஏன் இருக்க ஜோடியும் பிரிச்சிரும் உங்களுக்கு. இப்போ என்னன்னா அந்த சைட்ட ஃபுல்லா அவதான் பார்க்க கோட் சூட் போட்டுக்கிட்டு விளங்கும்.
அண்ணே அது எங்களுக்கு பிடிக்கலண்ணே, சத்தியமா எங்களுக்கு பிடிக்கல. கிங்ஸ் எனக்கு போனை போட்டதான் சரிப்பட்டு வரும். எனக்கு பேசுற பேச்சுக்கு அண்ணனுக்கும் பிடிக்கல. அண்ணன் வெளியில காட்டிக்கல. அண்ணனுக்கும் பிடிக்கல. ஒண்ட அந்த பாரி ஒட்டிக்கிட்ட கதையா இருக்குது. ஒண்டிக்கு தானே வந்தாங்க, ஒண்டிக்கிட்டு போக வேண்டியதானே. ரேச்சர் உள்ள வந்தா நம்ம அடிச்சு பத்தல, அப்படி இப்படி அடிச்சு பத்திருக்க வேண்டியதானே. நீங்க பெட்ரோல் வரைக்கும் உள்ள வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, என்னெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. எம்மோ இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜானன் நிலைமை பாருங்க. அப்படி பொண்ணாட்டிக்கு விசிறிக்கிட்டு அலைவாரு. அவ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அஸ்திவாரத்தையே கலைச்சுக்கிட்டு இருக்கா. அது கூட அண்ணனுக்கு தெரியல. இன்ஜினியரிங் ஃபீல்டு, கட்டிட ஃபீல்டு பூரா புடிங்கிக்கிட்டா. அடுத்து இந்த வீட்டை புடுங்குவா. பாத்துக்கிட்டே இருங்க. அவ அப்பனுக்குள்ள புத்தி அப்படியே அவகிட்ட இருக்கு. அது தெரியாம அண்ணன் ஒட்டுமொத்த பொறுப்பையும் இன்னைக்கு அவகிட்ட கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஹூவாரியோன்னு கேப்பா அவங்கள பார்த்து. அந்த ஃபீல்டு நான் பாத்துக்கிட்டேன், நீங்க உங்க பொண்ணை பார்த்துக்கிட்டு வீட்லயே இருங்கன்னே உங்களை சொல்ல போறா. பாத்துக்கிட்டே இருங்க. அது சரிண்ணே, நீங்க எதுக்கு அந்த ஃபீல்டு தூக்கி அவகிட்ட கொடுத்தீங்க? அவனுக்கு கேட்கறது சரிதானே? ஐயோ ஏண்டா டேய் ஓடட்டற ரெண்டு போங்க. நீ கல்யாணம் பண்ணி நான் சொன்னா போறாங்க. நீ எதுக்கு கொடுத்தீங்க? அது நம்ம பரம்பரை ப்ராப்பர்ட்டி, நீங்க எப்படி தூக்கி கொடுக்கலாம்? அது வேற ஒண்ணு இல்லடா. பொண்ணு நேரத்துல அண்ணன் ஒரு மாதிரியா இருந்தாரு. அந்த நேரத்துல தேர்தல் வந்துச்சு, தோத்து போயிடக்கூடாதுக்காக அவங்க போனாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் இல்ல, அவளுக்கு இந்த வீட்டு அதிகாரத்தை பிடிக்கணும். அவ தங்கச்சி நான் கேட்டா நாளைக்கு எனக்கும் அண்ணன் கை தான். அண்ணனே மறுபடியும் கை கட்டி என்னடி சொல்லுடி அப்படின்னு அவன் முந்தானே புடிச்சு சுத்த வேண்டியதான். நீங்க மனச பையலடா, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். அவன் எனக்கு நான் பின்னாடி சுத்திட்டே இருந்தா. சுத்திட்டு இருந்தா இவ்ளோ பேசல. அப்ப நீங்க உங்க பொண்ணு பின்னாடி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. பெரியமா, எங்க பொண்ணை பத்தி ஏதாவது பேசுறீங்க? அவ எங்க பொண்ணு, அவ எங்க வாரிசு. அவளை தூக்கிய சமப்போம், அவ காலடி மண் எடுத்து நேரத்துல பூசிக்கவும் செய்வான். எவ்வளவு இறங்கணுமோ இறங்கி போவோம். ஆனா மத்த நேரத்துல இறங்க மாட்டோம். எங்க பிள்ளை துணியை கூட துவச்சு போடுவோம். எங்க பிள்ளைக்கு சோறு விட்டுவோம், பல்லு வலிக்கி விடுவோம். எங்க பிள்ளைகிட்ட மட்டும் மான மரியாதை எதிர்பார்க்கவே மாட்டோம். இப்படி ஒருத்தி இவங்களை ஆட்டி படைக்கல. அப்படி அவ என்ன ராசியில பிறந்திருப்பா? ஏண்டா அபி மகிமா எல்லாரும் ஒரு பொண்ணுனா இசை அந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே. இசை கிட்ட மட்டும் உங்க கௌரவம் தன்மானம் எதையுமே பார்க்க மாட்டீங்க. மத்த பிள்ளைகிட்ட என்ன பாக்கீங்க? ஏன்னா எங்க ரத்தம், எங்க வாரிசு. நாங்க மீச வச்சிருக்கனாலே அவளாலதான். நாங்க இன்னைக்கு மீசை மூக்கி விட்டு நுழைதோம்னா அந்த சிங்கக்குட்டியாலதான். ஒத்த வாரிசு, உசுரையும் கொடுப்போம். அவளுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல எங்களுக்கு. பாவி பையல இல்ல சாரணி, நீ கல்யாணமே பண்ணண்டாம்ல. இப்ப கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லையா? எனக்கு என் புள்ள போதும். புள்ளையில வச்சிருக்க பாசம் ஒரு 1% கொஞ்சம் மகிமா மேலே வையேன். இவன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு என்னல மகிமாவை கூட எனக்கு ஒரு பிடிச்சது பத்துக்க. அப்பா பிடிச்சிருக்கா? கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோமாடா? சொல்லுத கேளுங்களேன். எப்ப இந்த அபிய பார்த்தனோ, அபியோட தங்கச்சி தான் மகிமானு தெரிஞ்சதோ, அதுக்கப்புறம் அந்த 1% காதல எனக்கு போச்சுது. ஏண்டா இல்ல அபி நல்ல பிள்ளைதாம்ல. சகுனி சரியான ஊமை கொட்டாமா. உங்களுக்கு இன்னும் அவளை பத்தி தெரியல. இவனுங்க ஏன் எப்பவுமே இப்படியே சொல்றானுங்க? இவனுங்க சும்மாவும் சொல்ல மாட்டானுங்க. இல்ல அவன் வீட்டுலையும் பார்த்து ஆபீஸ் வரையும் பாக்கா ஏமல அப்படி அநியாயமா சொல்லுதிய? தம்பி சொன்னானுங்கன்னா காரணம் இருக்கும். அவனை சும்மா எல்லாம் சொல்ல மாட்டானுங்க. அவனுக்கு போய் பேச தெரியாது, உண்மையை மட்டும் தான் பேசுவானுங்க. புரிஞ்சுக்கோங்க, கிளம்புங்க. இல்ல அப்ப மகிமா பிள்ளைக்கு கல்யாணம் அது ரொம்ப நாள் அங்க காத்துட்டு இருக்கல. இல்ல அது வேற எங்கேயாவது அனுப்பவா செய்வோமா? அதான் பண்ண முடியும். வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கணும். எத்தனை நாள் வைக்க முடியும்? சரி, அவங்க சொந்தக்காரங்க இருந்தா அனுப்பி வைங்க. வேற ஏதாவது நல்லா மாப்பிடுவதான்னு பாருங்க. எவ்வளவு நாளும் சிவாசம் செஞ்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க கல்யாணம் பண்ண மாட்டான். பண்ணாலும் அவங்க வாழ்ந்துட மாட்டான். வேற இடத்துல பாருங்க. சரி, நான் அந்த பிள்ளை கிட்ட சொல்லிடுறேன். இல்ல நீ உண்மையிலே மகிமா கட்டலையா? வேண்டாம், கடுப்பா இருக்குது. எனக்கு அவளை பார்த்தாலே அபிய பார்த்த மாதிரியா இருக்குது. ஓ அதான் காரணமா? சத்தியமா தாமண்ணே, எனக்கு மகிமா மேல எந்த கோவமும் இல்ல. அது நல்ல பொண்ணுதான். ஆனா எனக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் அபி மூஞ்சிதான் வருது. அபி பண்ண மாதிரி நாளைக்கு இவளும் பண்ணிட்டானா கோவத்துல ஏதாவது பண்ணிடுவேனே. வேண்டாம், மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கா. எனக்கு அபி மாதிரியே இருக்குது. வேண்டாம். அவ வெளியில வேற பொண்ணு பார்ப்போமா? சரிபடா என்ன, அது மனசு வச்சுட்டேன். இந்த பிள்ளைய நினைச்சிட்டேன். இனி இன்னொரு பிள்ளைலாம் நினைச்சு விட மாட்டேன். அப்ப உண்மையாதான் விரும்பி இருக்கா? அதெல்லாம் உண்மையாதான் விரும்பினாரு. இன்னொரு பொண்ணெல்லாம் என்னால எடுத்து பார்க்க முடியாதுண்ணே. அப்ப அங்க கைவிட்டு சொல்லிதா அண்ணே, அதுல சும்மாண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் கைவிக்க மாட்டாரு. சுத்த தங்க முன்ன எங்க அண்ணன். அப்ப அங்க இருந்து கம்ப்ளைண்ட் வருது. அடி அவனது பொருளை கை போடாம கூட நான் இருக்கேன், எனக்கு தெரியாதா? அண்ணன் பேசுவாரு, நக்கல் பண்ணுவாரு. ஆனா நெருங்கி கூட நிக்க மாட்டாரு. ஹோலு அன்னைக்கு இங்க பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. அண்ணே அவ ஒரு விளங்காதவண்ணே, உனக்கு அடி போட்டா அதான் உன் மேல கை வச்சிடக்கூடாதுன்னு நான் கூப்பிட்டு போனேன். மதுரை மிரட்டி தான் விட்டேன். பாருண்ணே, இயலனி மேல கோவம் வந்துச்சு. ஆனா அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. அவங்க எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போகவே இல்லை. அதே மாதிரி உன்னை ஆட்டி புடைக்கணும்னு அவங்க நினைக்கவும் இல்லை. நம்ம புருஷன் நமக்கு மட்டும்தான் நினைக்கவே இல்லை.
ஒரு நாள் கூட உங்க தம்பி கூட போவாதீங்க வைக்காதீங்கன்னு உன்னை சொன்னதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, வீட்டுல இருந்தவங்க பேசுவாங்க, எல்லாரும் நல்லா கவனிப்பாங்க. அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. நமக்கு நம்ம புருஷன் நம்ம மேல பாசமா இருக்கான், அது போதும் நினைக்கணும்னு. அதை விட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம் நினைக்க கூடாதுல்ல. இப்போ நீ என்ன இளநீ மேல பாசம் இல்லாம இருக்கா? இயற்கையை தவிர நீ எந்த பொண்ணையா எடுத்து பாக்கியா? பார்க்க மாட்டேன். எதுக்கு பார்க்க மாட்டேக்க? உனக்கு இயற்கை மேல அவ்வளவு காதலி, அந்த நம்பிக்கை நீ அவங்களுக்கு கொடுத்துருக்க. அதை மட்டும் போதும் நினைச்சு சந்தோஷமா இருக்காங்கல்ல. அப்படி இருந்துட்டா பரவாயில்ல. இயலனி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கட்டும், நான் கல்யாணம் பண்ணுதேன். அப்போ உனக்கு அக்கா பிரச்சனையாடா? ஆமாண்ணே, இயலனி மாதிரி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, குடும்பத்தை பார்த்தாங்க, பாசமா இருக்காங்க, அது போதும். அப்படிதான் இருக்கணும். அண்ணே அவங்க கோயிலுக்கு போறாங்க, வைக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாங்க, நாம ஏதோ தடை போடுறோமா? ஆனா நம்ம அங்க போக கூடாது, இங்க போகக்கூடாதுன்னு சொன்னா நமக்கு எல்லாம் கோவம் இருக்கும். இது நம்ம வாழ்க்கைண்ணே, நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும். அதை பண்ணாத, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத, தம்பி கூட சேராத, ரவுடித்தனம் பண்ணாதன்னா இதெல்லாம் நம்ம விட்டு போயிருமா? அது நம்ம கூடவே பிறந்தது. அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு நம்ம சொந்தத்தில் தலையிட்டா, அவங்க சொந்தத்தில் தலையிட்டா எவ்வளவு கோவம் வருது. அப்படி நமக்கும் வரும். பேசுறது நீ தானடா? ஆமாண்ணே, அதான் எனக்கு பிடிக்கவே எனக்கு பொம்பளையில கண்டா. நான் நானா இருக்கணும், அவங்க அவங்களா இருக்கணும். அப்படி இருந்துட்டா பிரச்சனை இல்ல. சரி, நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட மாட்ட போ. சரிண்ணே, பிள்ளைய பாக்கணும், காலேஜுக்கு கிளம்பிப்பா, நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். சரிடா, அடிக்கடிக்கு கொஞ்சம் போமாரு. நீங்க ரெண்டு போய் எங்க மாட்டிக்கிடாங்கடா. டேய், கிங்ஸ்ல எங்க போனாலும் கூப்பிட்டு போங்கடா. எதிரி எங்க இருப்பான்னு தெரியாது. நீங்க ரெண்டு சின்ன பையன் மோட்டு தரமா நின்றுட்டு இருக்கீங்க. எங்களை எவனாவது தொட முடியும்? டேய், எங்க எதிரி இருப்பான்னு நமக்கு தெரியாது. சரிடா, நீ பிள்ளைய போய் பாரு, நான் ஒரு 9 மணிக்கு வரேன். சரிங்கண்ணா. டேய் வா. சரி விடு, அவன் கல்யாணம் பண்ண மாட்டான். மகிமா எப்படி அனுப்பி வைக்க? அந்த பிள்ளை இவனை தானே புருஷன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. சத்தியமா இவன் கல்யாணம் பண்ண மாட்டான். மீறி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவ கூட இவன் வாழ மாட்டான். கோவம் வந்துச்சுன்னா கையை நீட்டுவான். இவனெல்லாம் பார்த்தல முரட்டு போய் எப்படி இருக்கான்னு. இவன் பேசவே மாட்டான், அவனுக்கு கை தான் நீளம், சரிப்பட்டு வராது. அதோட அந்த பிள்ளைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீர்வரிசை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். சரி சரி, நான் கட்சி ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆமா, அந்த எதிர்கட்சிக்காரிக்கு இங்க என்ன வேலை? எதிர்கட்சியில இருந்தா அங்க எதுக்கு வந்திருக்கா? நான் வேண்டான்னு சொன்னேன். நம்ம கட்சியில இருக்கவங்க தான் எதிர்கட்சியில இருந்து வருது நமக்கு போலாம், இருக்கட்டும். அதான் கவனமா இரு, பாத்துக்க. சே, நான் எதிர்க்கலாம் பார்க்க மாட்டேன், பார்க்க வச்சிருவாங்க, பாத்துக்க. சத்தம் மட்டும் சொல்லாத, இயற்கை அதுல விழுந்துனா அவ்வளவுதான். அன்னைக்கு தெரியாது. கவனமா இரு, அவ்வளவுதான், பாத்துக்க. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வரேன். ஆஹா, ஒருத்தி எதிர்கட்சியில இருந்து ஒருத்தி சும்மா வரமாட்டா, வந்திருக்கானா காரணம் இல்லாம வரமாட்டா. இவனை எங்கேயாவது விழு கட்டிட்டா, ஆஹா, கிங்ஸ் போட்டு வைக்க வேண்டியதான். கொஞ்சம் நெல்லு. என்ன இதுக்கு எங்கிட்ட அடையாளக்கெல்லாம் வாங்கின? இது என்ன புதுசா கேள்வி கேட்குறீங்க? இல்ல, இப்போதைக்கு கேட்க மாட்டேன், எந்த அவசியமும் இல்லையா? எதுக்கு ஊருக்குள்ள 300 ரூபாய் அனுப்பி வச்சிருக்க? தேவைப்படுது, விளக்கம் எதுவும் வேணுமா? விளக்கம் கேட்கல, சும்மா அனுப்ப மாட்டேன். வேற ஏதாவது உதவி வேணும்னா நீங்க செஞ்ச உதவியே போதும். 300 ரூபாய் தேவைப்பட்டுச்சு, அதான் ஊருக்குள்ள கொஞ்சம் கண்காணிக்க தேவைப்படுது, அதான். இல்ல, இவனு 2 பேரும் சுத்திட்டு இருக்கானுங்களே, அதான் கேட்டேன். தேவைப்பட்டானுங்க, கூட சுத்திட்டு இருக்கானுங்க. சாரன் கல்யாணம் பண்ண மாட்டேங்க, மகிமா அனுப்பி வச்சிடலாமா? அறிவில்ல மாட்டேன் உங்களுக்குலாம். என்னடா என் மேல கோப்படுற? அந்த புள்ள இவனை தான் பொசு நினைச்சு இவனை நம்ம வீட்டு வந்துட்டு இருக்கு. ஊருக்குள்ள அவன் நம்ம வீட்டு மருமகன் பேச்சு இருக்குது. இப்ப அனுப்பி வச்சு இன்னொரு கல்யாணம் கொடுக்க போறீங்களா? மனித அறிவு இருக்கா இல்ல களிமண் இருக்குதா? சரியா சொன்னா. இவ்வளவு நேரம் அவன்கிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ண மாட்டேங்க. இப்ப என்ன பண்ண போற? அவன் பண்ண மாட்டான்னு எனக்கும் தெரியும், அவன் பண்ண வேண்டாம். அதே நேரத்துல மகிமா இங்க இருந்து போக கூடாது. அந்த பொண்ணு போகவும் செய்யாது, மீறி அனுப்பி வச்சுக்கணும், தப்பான முடிவு எடுத்துரும். அந்த புள்ள இவன் தாலி கட்டாமலே புருஷன் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணை இவன் தானே முடிவு பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவனை தான் நெஞ்சில சுமப்பா. தேவையில்லாத பழிப்பாவத்தை பண்ணிட்டு போயிடாதீங்க. அந்த பொண்ணு வாழ்க்கை அவ தலையெடுத்து அவ்வளவுதான். ஒரு வேலை தலையெடுத்து நல்லா இருந்துன்னா சேர்ந்து வாழும். அவ இந்த வீட்டு மருமகா. இவன் சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, அவ இந்த வீட்டை விட்டு போக முடியாது. தேவையில்லாம இந்த வார்த்தையும் பேசிட்டு இருக்க வேண்டாம். அதுவும் பாவம் தானடா, அந்த பிள்ளையும் வாழாம இவனும் வாழாம. இப்ப அந்த பிள்ளைக்கு வேற இடத்துல பார்த்தா மட்டும் அந்த பிள்ளை வாழ்ந்துருமா? இல்ல, கட்டிட்டு போறவன் யோக்கிய சிகாமணியா இருக்க போறானா? எப்பேற்பட்ட உத்தமனும் சொல்லி காட்டிடுவான். அந்த ரவுடி பையில கொடுத்துறதுல நீ இருந்த ஒருத்தங்களோ தொடாம இருந்தான்னு கேட்பானுங்க. அந்த பிள்ளை திறந்தானே செத்து சாகணும். ஏன்னா ஊருக்குள்ள நமக்கு பேர் ரவுடிகள். ரவுடி குடும்பத்தை வாழ்ந்துட்டு ஒரு பிள்ளை இன்னொரு குடும்பத்தை வாழ முடியுமா? கொஞ்சமாக யோசிக்க மாட்டீங்க? அதான் சொல்றேன், அந்த புள்ள தலையெடுத்து அவ்வளவுதான், அதை யாராலையும் மாத்த முடியாது. அது அவ்வளவு தேடிக்கிட்டதுன்னு இவன் தான் வேணும் நினைச்சால அனுபவிக்கிட்டோம். அது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு, வெளியிலயும் அனுப்ப முடியாது. அவன் இங்க இருந்துதான் ஆகணும். பாப்போம், ஒருவேளை மனசு இறங்குதானு பாப்போம். இசை விட்டு பேச சொல்லுங்க. இசை பேசினா ஒருவேளை மனம் இறங்குவான். எங்க அவளுக்காகவே நான் கல்யாணமே பண்ண மாட்டேங்க. சரி, அப்ப விட்டுருங்க. அவன் கல்யாணம் பண்ண கட்டாயப்படுத்தாதீங்க. எனக்கும் கிங்ஸின் சொல்லதாம சரியா படுது. அடுத்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் எப்படியும் அந்த வீட்டாளுக்கு குத்தி காட்டிடும். அந்த வீட்டுல எல்லாம் இடி தடி போயிடுவே. அதே எப்படி நீ அங்க இருக்க முடியும்? இவ்வளவு நாளுன்னு கேட்கதான் செய்வானுங்க. வேண்டாம், ஒரு நாள் அந்த பிள்ளைய கேள்வி கேட்டா அந்த பிள்ளை உயிரோட இருந்துக்கூடாது, ஏதாவது பண்ணிக்கணும். அதை விட அந்த பிள்ளை இங்கே இருந்துட்டு போட்டோம். எனக்கும் அதான் சரின்னு போடுது.
நான் இதை யோசிக்கவே இல்ல. நான் யோசிச்சேன், அதே மாதிரி தான் அவனும் யோசிச்சிருக்கான். எப்பேற்பட்ட குடும்பம் சொல்லி காட்டிரும்ல. அங்க எத்தனை பேர் ஆம்பளைங்க இருந்தாங்க, நீ எப்படி அங்க இருந்தேன்னு கேட்பானுங்க. அது எதுக்கு? சரிம்மா. அந்த பிள்ளை பாட்டில இருக்க சாப்பிட்டு வச்சுக்கிட்டு இருக்கட்டும். அது பாட்டு சந்தோஷமா தான் இருக்குது, போதும். சரி, அவ இசை பத்தி வேணா சொல்லி பாப்போம். அவ இசைன்னு சொல்லாமல இருந்திருப்பா. இல்ல, அவ யார் விஷயத்தையும் தலையிடவே மாட்டா. என்னமா சொல்றீங்க? இல்ல, அவ யார் விஷயத்தையும் தலையிடவே மாட்டா. அவரோட வாழ்க்கைக்கு அவரு தான் பொறுப்புன்றவா. அப்படியே பேசுவா. நிற்கதியா போய் நின்னா உதவி பண்ணுவா. ஆனா நீங்க என்ன சேர்ந்து வாழுங்கன்னு கட்டாயப்படுத்த மாட்டா. என்னன்னு தெரியல, அந்த புள்ள அந்த வார்த்தை சொல்லவே சொல்லாது. அந்த புள்ள அந்த வார்த்தை சொல்றதுக்கு பயப்படும் பாத்துக்க. ஏமா அப்படி? நான் பாத்துக்கல, ஜானு அம்மி சண்டை போடும்போது கூட அந்த புள்ள ரெண்டும் சேர்ந்து வாழுங்கன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவ கொஞ்சம் புத்திசாலி பாத்துக்க. பைய உள்ள என்ன யோசிக்கும் நமக்கு தெரியாது. ஆனா அவ பிளான் போடுறது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அவளை கணிக்கவே முடியாது பாத்துக்க. அவ பொம்மிமாவும் இப்படிதான். இந்த வீட்டுல இருக்கும்போது அந்த புள்ள என்ன யோசிக்குதுன்னே என்னால கண்டே பிடிக்க முடியாது. அம்மைக்கு புள்ள தப்பாம இருக்கா பாத்துக்க. பொம்மிமாவும் கரெக்டா காயில நகத்துவா, இவளும் அதே மாதிரி தான் அழகா காயில நகத்துவா. ஆனா எப்படி நகத்துவான்னு நமக்கு தெரியாது. உடம்பு முழுக்க மூளை, பயங்கர மூளை, கோணத்திலையும் கெட்டிக்காரி. நீங்க சொல்ல இப்பவே எனக்கு என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்குது. சரிம்மா, நான் என் பிள்ளைய பெட்டி பார்த்துட்டு ஓடியாரேன். இல்ல ராணியும் கூட்டு போலாம்ல. அவ இப்பதான் இழுத்து மூடிக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கா. வந்து வாச்சிருக்கு பாரு. தூங்கிட்டு போட்டோம், இப்ப தூங்கலையா குறை வைக்கீங்க. அப்பாட தூங்கிட்டு போறா. சரி, நான் போய் என் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். இவனுங்களை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியலையே. உங்களுக்கு என்ன பிடிக்க? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, நீ என்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நான் யோக்கியமானவெல்லாம் கிடையாது. தயவு செய்து என்கிட்ட கெஞ்சாத, நான் அந்த அளவுக்கு யோக்கியமானவெல்லாம் கிடையாது. வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்கும் சரிப்பட்டு வராது. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, எனக்கு எந்த பொண்ணுமே சரிப்பட்டு வராது. எனக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துக்கலாம் ஆர்வம் இல்ல. நீ வேற இடத்த பாத்துக்க. வேண்டாம், தயவு செய்து சொல்றேன், உனக்கு நான் வேண்டாம். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, குணம் உள்ள பொண்ணுதான், நல்ல பொண்ணு. வேற பாத்துக்க. வேண்டாம், நான் யோக்கியமானவனா இல்ல, நான் ஒழுக்கமானவனும் கிடையாது. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போ. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். அது ஓயிஸ்டம், நீ கல்யாணம் பொண்ணே பண்ணாம போ. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கல? ஏன் பிடிக்கலன்னா எனக்கு கல்யாணம் பண்ண பிடிக்கல. நீங்க என்ன விரும்புறீங்கல்ல? யார் சொன்னா? நீங்க என்ன விரும்புறீங்க எனக்கு தெரியும். நான் ஊர்ல மட்டும் பிள்ளையெல்லாம் விரும்பதான் செய்யறேன். அதுக்காக நான் எல்லா வழியுமா கல்யாணம் பண்ண முடியும்? நான் பொம்மைக்கு ஜெயில கட்டி விட்டா கூட 10 நிமிஷம் இன்னும் பார்த்துட்டு தான் போவேன். இந்த ஊர்ல எல்லா வீட்டையும் கேட்டு பாரு, நான் பார்க்காத பிள்ளையே கிடையாது. பொண்ணுன்னு சொன்னாலே பார்த்துட்டு தான் இருப்பேன். நீங்க என்ன விரும்புறீங்க? நீங்க அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல. இல்ல, அப்படிப்பட்டவெல்லாம் இல்லையா? நீ என் கூட இருந்தா பார்த்தா என்ன பத்தி எனக்கு தெரியும். நீங்க என் கூட வாழட்டாலும் பரவாயில்ல, உங்க கையால ஒரு தாலி மட்டும் கட்டுறீங்களா? கோத்த கிளப்பிட்டு போயிடாத. தாலி கட்டணுமா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் குடும்பம் நடத்திட்டு போயிருங்கன்னு சொல்லுவேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். சத்தியமா அப்படி சொல்ல மாட்டேன். கோத்த கிளப்பிட்டு போயிடாத. அதெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. உங்களை மனசுல சுமந்துட்டேன். இப்போ சொல்ற, என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத, ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னொன்னு, நீ கெஞ்சுற அளவுக்கு நான் யோக்கியமானவனும் கிடையாது. போடி, கோப்பட உடனே பாத்துக்கிட்டு இருக்க, போங்கி அரைஞ்சிருவேன். போடி. என்ன பண்ணுவேன்? நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னா நான் இந்த வீட்ல இருக்க முடியாது. அது எனக்கு தெரியாது. நான் எங்க போவேன்? நான் யாரை நம்பி இருப்பேன்? ப்ளீஸ்ங்க, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோங்க. எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? நான் எனக்காக உங்ககிட்ட காலையில காட்டியிருக்கேனா? காட்டிருக்கீங்க. வேண்டாம், கோத்த கலப்பிடாத. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆமா, வீட்டை பொறுப்பா பாத்துக்கிட்டேன், என் பொண்ணு நல்லா பாத்துக்கிட்டேன், என் அண்ணன் மேல நல்லா கவனிச்சேன். அதுக்காக ஒரு நல்ல பொறுப்புள்ள பிள்ளையா இருந்தேன், அதனால புடிச்சிரு. மத்தபடி உன் மேல எந்த காதலும் இல்ல. மரியாதையே போயிரு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் எப்படிங்க இங்க இருக்க முடியும்? ப்ளீஸ்ங்க. உங்க சொந்தக்காரங்க, தூர சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்கல்ல, ஓ. ப்ளீஸ்ங்க. இல்ல, நான் கிளம்புறேன்.
ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. கோத்த கழிப்பிடி போய் போ. ஏய் நான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது. இங்க பாரு இப்பதான் அது தொட்டேன். சொன்ன கேளு. என்ன ரொம்ப ஓப்பனா பேச விடாத. தள்ளு. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும். அவரே கடமை பேசிட்டு இருக்க. தள்ளு. மாட்டேன் தள்ளு சொல்லிட்டேன். முடியாது நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். வேண்டாம் சொன்னா கேளு. ஓங்கி அரைஞ்சிருவேன். தூர போயிரு. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. போயிரு. கோத்த கிளப்பிடாத. உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஆம்பளை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க. யாரையும் கட்டி பிடிக்கல. என் பிடிச்சவரை தான் நான் கட்டி பிடிச்சேன். உனக்கு மட்டும் பிடிச்சா போதாது, எனக்கும் பிடிச்சிருக்கணும். கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இல்ல உங்களுக்கு அச்சமோட நானும் வேணும். வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க. திருப்பி நான் பிடிச்சா உன் நிலைமை என்னன்னு தெரியாது. சே படி. கிங்ஸி மாமா நீ இந்த வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். மாமா இதுக்கு மேலே நீ சரவண கல்யாணம் பண்ணா நல்லா இருக்காது. பார்க்கலாம் வீட்டோட மாப்பிள்ளை எதுவும் வராங்கன்னு பார்க்கலாம். நீ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி பார்க்கறேன். மாமா ப்ளீஸ் மாமா வேண்டாம் மாமா அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. இப்ப பேசுனதை கேட்டேமா. அவன் என்ன பேசிட்டு போனான்னு பார்த்தல. உன் கூட வாழ வேண்டியவன் அவன். அவன் விருப்பப்படலன்னு சொல்லும்போது நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை நாசம்னா போயிடும். ஒரு பொண்ணு மேல ஈர்ப்பு வரணும், அதே நேரத்துல காதலும் வரணும். இவனுக்கு உன் மேல ரெண்டுமே வந்த மாதிரி எனக்கு தோணல. மாமா ப்ளீஸ் மாமா நான் இப்படியே இருந்துட்டு போறேன் மாமா. வேற கல்யாணம் எதுவும் பேசாதீங்க மாமா. உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா. எனக்கு வேற கல்யாணம் எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க மாமா. சரி ஒண்ணு பண்ணு. என்ன மாமா? உனக்கு ஆச்சப்பணம் இல்லைனா என்ன மாமா? இப்படி சொல்றேன்னு நினைக்காத. என்ன மாமா? ஒரு பொண்ணு நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், எதை வேணாலும் சாதிக்க முடியும். இவன்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் மனசை மாத்துறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணும். மாமா புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். நீ இவன் தான் வேணும்னு அடம்பிடிக்கனாலதான் நான் சொல்றேன். இல்லைன்னா நான் மாத்துறேன் மாமா. கண்டிப்பா இந்த முரட்டு பையன் மாறுவான். உன் அன்புக்கு முன்னாடி, உன் தூய்மையான காதலுக்கு முன்னாடி அவன் தோத்து போவான். உன்னால மாத்த முடியும். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. மாமா என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்பா மாமா சொல்லிட்டாரு. அந்த பொடி பையன் என்னை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டான்? எனக்கு கல்யாணம் முடிந்த வயசுல பிறந்துட்டு அவன் என்ன பார்த்து கேள்வி கேட்கறான்? தூக்கி வளர்த்தல, மார்பிளின் தோழி தூக்கி போட்டு சம்மந்தல்ல, என்னைய பார்த்து கேள்வி கேட்கறான். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்க வரக்கூடாது சொன்னா இல்லையா? கம்பெனில மட்டும்தான் ஷேர், புரியுதா? அதுக்கு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா இந்த வீட்டுல உங்க ரூம்ல மட்டும் தான் பேச முடியும். அதனாலதான் வந்தேன், வேற எதுக்கும் இல்ல. இங்க பாரு, என் கம்பெனில தான் உன்னை பார்ட்னரா சேர்த்துக்கேன். லைஃப் பார்ட்னரா நான் இன்னும் சேர்த்துக்கல, ஏத்துக்கவும் இல்ல. தேவையில்லாம ரூமுக்குள்ள வர வேண்டாம். சாரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான். என்ன? இல்ல, நீங்க இந்த வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கதை நான் கேட்டேன். அடுத்த பொண்ணு ஈஸியா தொடுறான். அடே தடி, எப்பவும் தேவையில்லாத பழக்கம். அன்பா 4 வார்த்தை கூட பேச தெரியாது. பெத்தவங்களுக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது. அவன் சிரிச்சு பார்த்ததே கிடையாது. என்ன சொல்ல வர? சொல்ல போனா காட்டு முராண்டி. அவங்களுக்கு கூட காதல் உணர்வு வரும், இவனுக்கு ஒரு துணியும் வராது. அவன் தேவை நிறைவேறனா போதும். உள்ளதான் கத்தி வச்சிருக்கேன், போட்டுற போயிரு. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்ப என்ன சொல்ல வர? இல்ல, நான் தப்பா எதுவும் சொல்ல வரலங்க. இப்படிப்பட்டவனுக்கு உங்க பொண்ணை நீங்க கொடுப்பீங்களா? இப்படிப்பட்டவனுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களான்னு கேட்டேன். என் தங்கச்சி முட்டாள்தனமா ஆசை வச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எடுத்து சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவ வாழ்க்கைய வீணா போயிடும். இங்க பாருங்க ப்ளீஸுங்க, அந்த முரட வேண்டாம். என் தங்கச்சி ரொம்ப சாதுவானவா, ரொம்ப மென்மையானவா. அவளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் உங்க தம்பியை மட்டும் எங்க மகிமாவுக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். இதை நான் அங்க சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதான் உங்க தனியா பார்த்து இதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ப்ளீஸுங்க, என் தங்கச்சிக்கு சாரன் வேண்டாம். அவ பாவம். சத்தியமா சொல்றேன், சாரனோட நல்லா வச்சு பாத்துக்கிட மாட்டான். சொல்லப்போனா
சாரனுக்கு குடும்ப வாழ்க்கை ஆகாது. அவன் வீட்லயே தங்கல. நம்ம பொண்ணு இசை வீட்டில் இருக்க வரைக்கும் கூட எனக்கு தோணுச்சுது, பரவாயில்ல சாரனே நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நல்லா மாறிட்டாருன்னு நினைச்சேன். பொண்ணு கூட இருக்கிற வரைக்கும் தான் சாரம் நல்லவனா இருக்கான். பொண்ணு கூட இல்லைன்னா அவன் சீரமா வெளியில வந்துடுது. எப்பவும் இசை கூடயே இருக்க முடியுமா? இசையும் இப்ப நம்ம கூட இல்லை, இருந்தா கூட பரவாயில்ல, சரி இசைக்காவது நம்ம தங்கச்ச நல்லா பாத்துக்கிடுவான்னு நினைக்கலாம். இசையும் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது இப்போ ரொம்ப முரடன் ஆயிட்டாரு. என் தங்கச்ச கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எஸ் சார் சொன்னாண்டி, அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியலனே. நான் கூட இவன் முட்டாள்தனமா பேசுறான்னு நினைச்சேன். அந்த பையன் முட்டாள்தனமாலாம் பேசல. அந்த பையன் பொய்ய சொல்ல மாட்டேங்க, அவன் உண்மையை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன உண்மையை பேசுறவன் முரடனா இருந்தனால அவன் சொல்றது எல்லாம் தப்பா தான் இருக்குன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். இல்லடி, அவன் ஆள் தான் முரடன், அவன் மனசு சுத்த தங்கம். அவன் சரியா தான் சொல்லிருக்கான் அவனை பத்தி. என்னங்க ஊமை ஊரை கொடுக்கும், பெருச்சாலி வீட்டை கொடுக்கும் அவன் சும்மா சொல்லல. உனக்கு அபிய பத்தி தெரியாதுன்னு சொன்னான், சரியா சொல்லியிருக்கான். என்னங்க நான் தப்பா எதுவும் சொல்லலையேங்க. நான் 4 பேர் முன்னாடி வந்து சொல்லலையே, என் தனிப்பட்ட கருத்தை உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம்னு நான் விட்டுட்டு போலான்னு நினைச்சேன். ஏதோ உங்க மேல உரிமை இருக்குங்க நினைப்புலதான் உங்களை பார்த்து தனியா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி எனக்கு தனிப்பட்ட வன்மை எதுவும் இல்லைங்க. என் சாரனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? இங்க பார், என் தம்பி உனக்கு தங்கச்சி கட்டிட மாட்டான், பயப்படாத. அந்த அளவுக்கு மோசமானவன் இல்ல என் தம்பி. அவன் சொக்க தங்கடி, பார்க்கதான் போட. இப்ப போதுடி, என் தம்பியா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னானே. என்னது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டல. அவன் யோக்கியமானவன், அதான் சொன்னான். ஒரு பொண்ணு கூட வாழறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு, நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். அதுல இந்த மகிமா வேண்டாம், என்னால அவ கூட வாழ முடியாது, அவன் நல்ல பொண்ணு, வேற எங்கேயாவது பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேன். என்னங்க நான் வந்து சே, அவனை போய் முரட அப்படிப்பட்டா இப்படிப்பட்டான்னு சொல்ற. அவன் தோற்றத்துலயும் அவன் நடவடிக்கை தான் முரட. நீ வெளி தோற்றத்துல நல்ல மாதிரி இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள விஷமா இருக்கிற. அவன் பலாப்பழம் மாதிரி, நீ அரளிக்கா மாதிரி. பலாப்பழம் வெளியில முரடனா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள தேனா தித்திக்கும். அரளிக்கா பார்க்க பல பலன்னு இருக்கும், ஆனா தின்னா விஷம். அப்படிதாண்டி நீ. இல்லங்க எனக்கு தோணுச்சாதான் சொன்ன வந்தேன். அவன் கெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாண்டி, உறுதியா சொன்னான் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு. எனக்கு ஒரு பொண்ணு கூட வாழறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான். அவன் நினைச்சுதானே வச்சுக்க, எங்க கிட்ட இருக்க காசுக்கும் பணத்துக்கும் சொத்துக்கும். சே, என்னடி பேச்சு பேசிட்ட? அவனை முதல்ல சொன்னிய, என்னைக்காவது உன் தங்கச்சி பக்கத்துல நின்று பாத்துருக்க? இல்ல, உன் தங்கச்சி சீண்டிதான் பார்த்தானா? சொல்லுடே. உன் தங்கச்சி தசை பக்கம் கூட அவன் போனதில்ல. ஒன்னால தாண்டி உன் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு போச்சுதே. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த புள்ள மேல எந்த தப்பு இல்லையா, அது ரொம்ப நல்ல பிள்ளையா, அது உண்மைதான். உன் தங்கச்சி ரொம்ப நல்லவா. மகிமா உண்மையில ஒரு குணம் உள்ள நல்ல பொண்ணு, மனசால நேசிச்சோ அவன் கூடயே கடைசி வரைக்கும் வாழன்னு வைராக்கியமா இருந்த பொண்ணு, ஒழுக்கமானவா. அந்த பொண்ணு எனக்கு வீட்டை விட்டு தண்ணி நீ பாத்துருக்க? இல்ல நம்ம தான் சாரனை காதலிக்கிறோம் அவங்க எனக்கா பேசுறதுக்காக அங்கங்க நின்னதை பாத்துருக்க? கிச்சனை விட்டு வெளியில வராதி. மகிமா எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்பட்டேன், கிங்ஸன் ஆசைப்பட்டான். ஏன் தெரியுமா அந்த புள்ள கோணம். ஆனா இன்னைக்கு சாரன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதே ஒன்னால. உன் குழந்தை பார்த்துட்டு பயந்துட்டான். நீ எனக்கு செஞ்ச துரோகம். மகிமா பிடிக்கவனா இல்லையா? மகிமால பார்க்கும் போதெல்லாம் ஓ மூஞ்சுதான் அவன் கண்ணு முன்னாடி வருதான். ஓ முகத்து அடையில இருக்கல, அதனாலே அவளை பிடிக்காம போயிடுச்சான். என்ன நாக்க புடிங்கிட்டு சாவற மாதிரி கேட்டாண்டி அவன். அப்படியே அப்படின்னு நான் போறேன். அவன் கேட்டதுல தப்பே இல்ல. நீ இப்படிப்பட்டவதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு திரும்ப திரும்ப நான் மன்னிச்சு சரிசமா எனக்கு நடத்தினேன் பாரு. என் தனிப்பட்ட கருத்து தாங்க நான் சொன்னேன். எதுடி தனிப்பட்ட கருத்து? நான் உங்ககிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணா சொல்லு. அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பேசுவோம், முதல்ல எதிரி நீ கேட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க. நாங்க பிசினஸ் விஷயமா பேசுவோம், தலையிட்டு இருவியா? எல்லாரும் வெட்டு குத்துட்டு போவோம், அதை பத்தி பேசுவோம், வந்து தலையிட்டு இருவியா? தொலைச்சு அடிக்க வச்சுடாத, போயிரு. என் மூஞ்சிலே முடிக்காத. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுறீங்க. எனக்கு புத்திமதி சொல்லாதான் எனக்கு கோவம் வந்துடும். அதுக்கு நீ தகுதியானவா இல்ல. மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த தகுதி இருக்கான்னு பார்க்கணும், அந்த அனுபவம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் புத்திமதி சொல்லணும். என் தம்பி என்ன பேசினான், வயசுக்கு மீறி என்ன பேசினான், தூக்கி வளர்த்த என்னையே கேள்வி கேட்டான். ஆனாலும் வாய மூடிக்கிட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. என்ன அவன் கேட்ட கேள்வி அத்தனையும் உண்மை. நான் உன்னை என் பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன். தப்பு தாண்டி, தப்பு. சரி, படிச்ச பொண்ணு, அவ திறமைய வளர்த்துக்கிட்டோம், அதுக்கு ஒரு பாலமா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். இப்ப இந்த துறையில நீ கொடி கட்டி பார்த்தனா அது என்னால. ஆமா, அது உண்மைதான். அவ்வளவுதான் உனக்கு இடம், போய்கிட்டே இரு. நான் உங்க மனைவி.
அந்த ஸ்தானத்தை இழந்து பல நாள் ஆச்சு. கிளம்பு. வேண்டாங்க, அப்படி சொல்லாதீங்க. எனக்கு உண்மையான காதல் இருக்குது, உனக்கு இல்ல. சே, அப்படி சொல்லாதீங்க. என்ன வார்த்தை சொல்றீங்க? வேண்டாமே, இதுக்கு மேல காதலுங்க பேரை சொல்லி எனக்கு ஏமாத்தாத. என் போக்குல என்ன விடு. அதான் பார்த்தனே, போற வழி வார வழி பஸ் ஸ்டாண்டு அங்க இங்க சுங்க வரி வெடிக்கிறீங்க பேர்ல. ஒரு பொண்ணை கூட விடாம எங்க பாட்டு படிச்சு பேசுறது வைக்கிறது, அந்த பிள்ளைங்களை கூப்பிடுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. காதலிக்கார, உண்மையா காதலிக்கார. காதலிச்சா அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஆமா, பார்த்த, பாட்டு படிச்ச, பார்த்து ரசிச்ச. இப்ப என்ன? என்னவா? ஆமாடி, பார்த்தேன், பாட்டு படிச்சேன், ரசிச்சேன். இப்ப என்ன பண்ணணும்? பிறகு உண்மையான காதல்னு சொல்றீங்க, என் மேல காதல் இருந்து இப்படி பண்ணுவீங்களா? இப்பதான் ஒண்ணு காதலிச்சேன். அந்த குணம் நான் பிறக்கும் போதே என் கூட இருந்தது. அப்படியெல்லாம் யாருக்காவும் மாத்திக்க முடியாது. இது எனக்கான வாழ்க்கை, நான் வாழுவேன். பார், உனக்காக நான் என்ன மாத்திக்கிற மாதிரி நடிக்கலாம், ஆனா மாத்திக்க முடியாது. இப்பனாலும் எப்பனாலும் அந்த புத்தி எனக்குள்ள எட்டி பார்க்கும். நான் வெளிப்படையா இருந்தேன், ஆனா நீ என்ன பண்ணுன? வெளிப்படையா இருக்க நம்பலாண்டி. நான் நல்லவான்னு சொல்ற பாரு, அவ்வளவுதான் நம்பவே கூடாது. நாங்க உண்மையா தான் இருக்கோம், உங்களை மாதிரி கண்டவங்க அங்க பாக்கல. அப்படியே கண்டிஷன் பண்ணி பாத்தீங்க. இப்பவே ஜீப்பை தூக்கிட்டு போறேன்டி, சுங்க வரி விதிக்கிறேன், பாத்துக்கிட்டே இரு. போறடி, பாத்துக்கிட்டே இரு. போப்ப போட்டும் படிப்ப. எப்படி பாட்டு படிக்கீங்க நானும் பாக்கிறேன். என்கிட்டவா சொல்லிட்டு போறீங்க? சரி தங்கம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்க பார், வீட்டுக்கு போனோன்னு அப்பா உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு என் தங்க பிள்ளைக்கு சோற உருட்டி விட்டு அழகா தூங்க வைப்பானு. நடக்க முடியலப்பா. ஐயோ, சரி வா, அப்பா தூக்கிக்கிட்டா. எவ்வளவு தூரம் தான்ப்பா தூக்கி சமைப்பீங்க? அதுக்கு என்ன, அப்பாலாம் தூக்கி சமைக்க வா. வேண்டாம், கஷ்டமா இருக்கும். நான் என்ன குட்டி பாப்பாவா? ஆமா, நீ குட்டி பாப்பாதான். போங்கப்பா. பிள்ளைக்கு கால் வலிக்கு நினைக்க, அவனுக்கு தான் நடத்திய பழக்கலையா? ஒரு டாக்ஸி ஒரு ஆட்டோ வர மாட்டேங்காங்க. அப்பா சீக்கிரம் ஒரு பைக் எடுத்துருந்தேன், அங்க ஸ்டேஷன்ல பைக் கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு. பரவாயில்லப்பா. சரி வா, அப்பா தூக்குறேன் வா. ஐயோ வேண்டாப்பா, நான் நடந்து வந்துருவேன்ப்பா. வேண்டாம், அப்பா கொஞ்சம் தூக்கிட்டு போறேன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், இறக்கி விடுங்க. ஆட்டோ ஒண்ணும் வர மாட்டேங்குது. இங்கெல்லாம் ஆட்டோலாம் வராதுப்பா. ஆமாமா, பின்ன இந்த ரவுடி பையில ஊர்ல எந்த ஆட்டோக்காரன் வருவான்? அப்பா, அவங்க சொன்ன மட்டும் கோவம் வந்துருமா? இந்த ஊர்ல எல்லார்கிட்டயும் கார் இருக்குப்பா. அவ்வளவு பெரிய ஊரா? அப்பா, நீங்க ரவுடின்னு சொல்றீங்களே, அந்த ரவுடிங்க தப்பா இந்த ஊரை செழிப்பா வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? அவங்க ஊர்க்காரங்க எதுவும் பண்றது இல்லப்பா, ஊரை செழிப்பா தான் வச்சிருக்காங்க. அப்பா, அவங்க சம்பாத்தியம் பண்ண போக ஹாஸ்பிட்டலு, காலேஜ், ஸ்கூலு, முக்கியமானது எல்லாமே இந்த ஊர்ல ஃப்ரீ தான்ப்பா. இங்க படிக்காத பிள்ளைங்கன்னு யாரையா நீங்க ஒருத்தங்களை காட்டுங்க பாப்போம். எல்லா பசங்களும் நல்லா படிச்சு வெளியூர்ல வேலை பார்க்கானுங்க, ஃப்ரீயா படிச்சு நல்லா வெளியில வேலை பார்க்கானுங்க. அதனால இந்த ஊர் செல்வ செழிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எல்லா வீட்லயும் தோட்டம் துறவுன்னு இருக்குது. பெரியவங்க வயசானவங்க அதை பாத்துக்கிடுவாங்க. ஊரை பச்சை பச்சைன்னு செழிப்பா வச்சிருப்பாங்க. ஓ, இங்க ரவுடின்னு சொல்ற அவங்க தான் இந்த ஊரையே அவங்க கண்ட்ரோல்ல செழிப்பா வச்சிருக்காங்க. ஒரு டாஸ்மாக் கடையை பாத்திருக்கீங்க? அது எப்படி செம்பிளிங்க தாத்தா ஊரை கட்டுக்கோப்பா செழிப்பா வச்சிருந்தாரோ அப்படியே தான் இவங்களும் வச்சிருக்காங்க. ஆனா என்ன, கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணி கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ரவுடி பையன் தானே? அப்பா இங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாத. சரி. தங்கல, என் தங்க புள்ள, ஏன் அம்மா குட்டி, சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு அப்ப உனக்கு சமைச்சு சாப்பாடு தரேன். அம்மா, என் தங்கமே, அழகான தேவட. அழகு போல சிரிக்குது பாரு தங்க புள்ள. என்னப்பா? நான் உன்னை சின்ன வயசுல தூக்கி சமக்கவே இல்லை தங்கம். நீ எப்படி இருப்பன்னு கூட அப்பாக்கு தெரியாது. அதான் இப்ப பாத்துட்டீங்கல்ல. அந்த ஜானி இப்போ உன்னை பார்த்தான். கரெக்டா நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது. ஓ, அப்பமே பாத்துட்டாருப்பா. கூட்டு போயிட்டானா? இல்லப்பா, அதுக்கப்புறம் என்ன நிலமோ நடந்து போச்சுப்பா. நான் அவரு அப்பான்னு தெரியாமலே மாமான்னு கூப்பிட்டுட்டு பழகிட்டு இருந்தேன். சரி. ரொம்ப பாசமா இருந்தோம். அப்புறம் கவர்மெண்ட் மூலமா நான் தான் ஒரு வாரிசுன்னு சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டாரு. அதுல ஒரு காப்பியா இயல் அக்கா கிட்டயும் இன்னொன்னு அவங்க குடும்பத்துல ஒரு ஆளுக்கிட்டையும் கொடுத்து வச்சிருந்தாரு. அவருக்கே தோணி இருக்கு, ஒருவேளை ஏதாவது நடந்துட்டா என்னை யாரும் கண்டுபிடிக்காம போயிடக்கூடாதுல்ல, அவங்க அண்ணன் தம்பி என்ன கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக. அப்புறம் ஒரு நாளே நாங்க 2 பேருமே செத்து போயிட்டோம்.
என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இப்படி சொல்லக்கூடாது. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நிஜமாதான்ப்பா, எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அதுக்கப்புறம் தெரியாது. என்ன சொல்ற? ஆமாப்பா, எனக்கு அதுல இருந்து ஒரு வாரம் என் வாழ்க்கையில நடந்தது எதுவுமே ஞாபகத்துல கிடையாது. எல்லாம் அழிஞ்சு போச்சு. மெமரியில இருக்கதெல்லாம் அழிச்சிட்டாங்க. அப்பா வரதுக்கு 5 வருஷம் ஆச்சுது. 5 வருஷம் ஆச்சுதா? அவர் உசுறு வரதுக்கு. அப்ப என்ன யாரோ காப்பாத்துனாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, எங்களுக்கு ஆபத்து. எங்க ரெண்டுத்தையும் கொன்னுட்டாங்க. எங்க மெமரி எல்லாம் அழிச்சிட்டாங்க. அப்பாவை துண்டு துண்டு ஆக்கிட்டாங்க. அப்ப பொழைக்க வாய்ப்பே இல்லாம இருக்க நிலைமையில கூட எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருன்னு கிங்ஸ்லி அத்தாங்கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு. கிங்ஸ்லி அத்தானும் அப்பாவை அங்கேயே போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்திருக்காரு. காப்பாத்தினவர் என் முகத்தை கூட பார்க்கவே இல்லை. அண்ணன் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எப்படியாவது என்ன காப்பாத்தணும்னு காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் தான் அப்பாவை காப்பாத்தினாரு. 5 வருஷம் அப்பாவுக்கு சுயநிலைவும் கிடையாது. அப்பா வேற மாதிரி மாறிட்டாரு. ஜானா, ஆமாப்பா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு என்ன காப்பாத்ததுக்காக. அப்புறம் ஒரு நாள் தற்செயலாதான் என்ன பார்த்தாரு. நான் பழகதான் அப்பாக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. எனக்காக உசிரையே கொடுத்தவருப்பா. உண்மையிலேப்பா, அவரை செத்து என்ன பொழைக்க வச்சாருப்பா. நமக்காக உசிறு கொடுக்கறதெல்லாம் சாதாரண விஷயமாப்பா. சானப்பா எனக்காக உசிரையே கொடுத்தாருப்பா. ஆமாப்பா, அவர் உசுரை கொடுத்துதான் என்ன காப்பாத்தினாரு. அவர் அதுல எல்லாத்தையும் மறந்து போனாருப்பா. அதுக்கப்புறம் அவருக்கு சீனல் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யாருங்க உண்மையை எல்லாருக்கும் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. என்னை எங்க இருந்து கொல்ல வராங்கன்னு தெரியவே இல்லப்பா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, ஏன் என்ன கொல்றாங்க, எதுக்கு என்ன கொல்ல வராங்கன்னு எதுவுமே தெரியாம இருந்ததுப்பா. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, இப்போ வரைக்கும் எனக்கு ஆபத்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் சாரன் மாமா கவின் மாமா எப்பவுமே என் கூடயே இருப்பாங்க. அதனாலதான் சாரன் மாமா கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அவங்க வீட்லயே இருந்தேன்ப்பா. அதனாலதான் எனக்கு படிப்பெல்லாம் நிப்பாட்டினாங்க. அவங்க வீட்டுக்குள்ள என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க. அப்ப கூட ஒரு நாள் நான் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? அவங்களுக்கு தான் ரவுடி போயிடலாச்சே. அவங்க தாண்டி வீட்டுக்குள்ள யார் வந்தா? அப்பா, எங்களுக்கே தெரிய மாட்டுக்குப்பா. ஆனா நான் வெளியில போனா ஆபத்து வரும். இப்படித்தான் ஒரு நாள் நாங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம். நான் தான் அடம் பிடிச்ச வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு. அதனால நாங்க எல்லாரும் போனோம். மாமா மாதிரி எல்லாம் போனோம். சந்தோஷமா போயிட்டு வந்தோம்ப்பா. கார்ல எங்களை கொல்ல பார்த்தாங்க. சானப்பா தான் அப்பமும் என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு. கிங்ஸ்னத்தான வெட்டிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா, சானப்பாவையும் என்னையும் காப்பாத்தி விட்டுட்டு கிங்ஸன் அவர் வெட்டப்பட்டாரு. 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவ்வளவு கத்துனாரு, கதறினாரு வலி தாங்க முடியாம. அந்த வெட்டு என் மேல பட்டிருந்தா அவங்க ரவுடியா இருக்கிறது எனக்காக தான்ப்பா. எங்க எந்த ஆபத்து வருதுன்னு இது வரைக்கும் எங்களை கண்டுபிடிக்கவே முடியலப்பா. அப்படின்னா உங்க அம்மாவை கொன்னதே? அதையும் தேடிக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க. அம்மாவை கொன்னவங்க தான்ப்பா என்னையும் கொல்ல பாக்குறாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. அப்போ உங்க அம்மாவை கொன்னதே? தெரியாதுப்பா. பகை நீங்க அந்த குடும்பத்துக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல. அவங்கெல்லாம் சாதாரணமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. இது கிங்ஸின் கோட்டை, செம்பலிங்கம் கோட்டை. கிங்ஸின் பேரை சொன்னாலே ஊர்ல ஒரு பையன் நிக்க மாட்டான். வெளியூர்காரன் எவனும் ஊருக்குள்ள வர முடியாது. நான் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. அது எப்படி நீ அங்க போன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம்? அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்திருக்கும். இல்லப்பா, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். என்ன பக்கத்து ஸ்கூல்ல தான் அம்மா சேர்த்திருந்தாங்க, வளர்ப்பு அம்மா. சரி. அப்பவும் என்ன ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. அப்ப என்ன காப்பாத்துறது எங்க ஈயல் அக்கா தான். என்ன சொல்ற? நானும் எங்க அக்காலும் கைய பிடிச்சு நடந்துட்டு இருந்தோம். எங்க அக்கா கண்டுபிடிச்சிட்டா தங்கச்சி தான் தூக்க வந்திருக்காங்கன்னு. அதனால பக்கத்துல இந்த சாக்கடையில என்ன தள்ளி விட்டுட்டு அவ நின்னனால அவளை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் கடத்தினவங்க அது நான் இல்லைன்னு எங்க அக்காவை விட்டுட்டாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குப்பா. அவங்க என்னதான் தாக்கட் பண்ணாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போலாம் வா. அதனாலதான் மாமாமாரும் அப்பாவும் என்ன விடுறதே இல்ல. அப்படி சுத்தி சுத்தி காவலுக்கு நின்னுகிட்டே இருக்காங்க. நீங்க அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு வேற வழியா என்ன கூட்டு வந்துட்டீங்க. சரி, நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வா. அப்படின்னா பொம்மிமாவை கொன்னது யாரு?
நான் என்னன்னா செம்பலிங்கத்துக்கு வேண்டதவங்க தான் யாரோ பூமிமாவை போட்டாங்கன்னு நினைச்சா இவ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த குடும்பத்துக்கு இருக்க சம்மந்தம் இல்லை கொடுக்க. சரி வா, சரி எல்லாத்தையும் மறந்துரு. அப்பா இருக்கல என்ன நான் பாத்துக்கிறேன் வா. சரிங்கப்பா. அப்பா இனி எவ்வளவு தூரம் பா போனா? இல்ல நடந்து போன சரிப்படாது. சரி தங்கம் நீ இதுல நின்னுக்க. அப்ப ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துட்டா. நீ இதுல இரு. நீ இதுல பக்கத்து தான் ஒரு ஆட்டோ இருக்குது, நான் கூட்டிட்டு வரேன். என் தங்க பிள்ளை இதுக்கு மேல நடந்து கிடாது. நீ இதுல நின்னுக்க. அப்பா இப்ப வந்துடுறேன். சரிங்கப்பா. பத்திரமா நின்னுக்க. எங்கேயும் போயிடாத. நான் ஓடி ஓடி போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மெதுவா போயிட்டு வாங்க. அப்படி எனக்கு எதுவும் ஆகாது. இல்ல இல்ல அதுக்கு இல்ல, அது எப்படி நான் இருக்கல அப்ப பாத்துக்கிடுவேன். சரிங்கப்பா. இதுக்கு மேலே எப்படி நடத்தி கொடுக்க கூடாது. நம்ம ஆட்டோ போயிருக்க அதான் சுத்தி சுத்தி வந்து காப்பாத்திருக்கானுங்க. சரி சரி நான் இப்பவே ஆட்டோ கூட்டு வந்துடுறேன். நான் ஆட்டோ வந்துட்டு நான் கூட்டு வரேன். நின்னுக்க பாரு. சரிங்கப்பா. எங்கேயும் போயிடாதமா. அது எப்படி போவேன்? அப்பா கால்ல வலிக்கே. சபா